Okay, today's class summary, point number 1, fundamental, that is d vector is equal to epsilon naught e vector. Okay, நீங்கள் e vectorக்கு என்னென்ன ஃபார்முலா நீங்கள் படிச்சிங்களோ அதிலிருந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், எப்சிலான் நாட்டை வந்து தூக்கி விட்டுறணும். ஓகேவா, அது பாயிண்ட் நம்பர் 1. செகண்டு காஸ் லா. வாட் இஸ் காஸ் லா? இன் a closed surface the charge enclosed will be equal to electric flux. ஓகேவா, ரைட். இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஓகேவா, அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து அதில் என்ன பார்த்தீங்க, del dot d which is equal to rho v. This is the first Maxwell equation. First Maxwell's equation very important. ஓகேவா, இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், பாயிண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் இதை வேறு எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, d vector dot ds vector will be equal to triple integration of rho v dv இப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ டைவர்ஜென்ஸ் தியரம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா it will give you this. ஓகே, this is integration form, this is point form. ஓகேவா, அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர்த் பாயிண்ட் என்ன பார்த்தீங்க, இந்த ஒரு கிராஃப் பார்த்தோமா, தட் இஸ் இப்போ ஒரு ஸ்பியர் இருக்குது, காசியன் சர்ஃபேஸ் உள்ள ஒரு காசியன் சர்ஃபேஸ் இருக்குது, வெளியே வந்து ஒரு காசியன் சர்ஃபேஸ் இருக்குது. வாட் ஹேப்பன்ஸ் டு மை d vector? d vector will be 0 at the origin, whereas it gradually increases until the surface. இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து கிடைக்கிறதுக்கு எனக்கு மேக்ஸிமம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்கிறோம், 1/x², அந்த கிராஃப் வந்துடும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் r distance. ஓகே, திஸ் இஸ் r ரேடியஸ். இந்த ரேடியஸ் வந்து என்னது, r. அதுக்கப்புறம் இந்த ஆக்சிஸ் வந்து என்னது, d வெக்டரோட மேக்னிடியூட். ஓகேவா, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தோம். வேறு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, வேறு என்ன பார்த்தோம்னா, இங்கே இன்சைடில் இருக்கக்கூடியதுக்கு வந்து என்னது, இன்சைடில் இருக்கக்கூடியதுக்கு d vector was equal to rho naught divided by rho naught r by 3 ar vector. எங்க, if my r is less than a greater than 0. ஓகேவா, same d naught was equal to rho naught a cube divided by r square a vector by 3 ar vector. இது எங்க, where r is equal greater than a. ஓகே, இதில் a அப்படின்றது என்னது, radius of the sphere. ஓகேவா, this is a. Hi guys, welcome to Madura coaching center. இப்போ அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகேவா, ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அல்லது வந்து வோல்டேஜ் டிஃபரன்ஸ் அப்படின்றது ரெண்டு ஒன்று தான். ஓகே, ஸோ இப்போ EMT வழியாக எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் படிக்கிறப்ப நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, there is an electric field E vector. ஓகே, இந்த ஃபீல்டில் ஒரு பர்டிகுலர் சார்ஜ் இருக்குது அட் பாயிண்ட் A. இப்போ இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய சார்ஜை பாயிண்ட் Bக்கு நான் கொண்டு வரணும் அப்படின்னா எவ்வளோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதா வந்து என்னது, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகேவா, ஸோ இன்னும் மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா it will end up in that is V is equal to W divided by Q. ஓகேவா, that is இதில் இந்த ஈக்குவேஷனோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, a point charge Q which is located in this point A. இந்த ஏல இருக்கக்கூடிய பாயிண்ட்டை in the presence of E vector இங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதா வந்து என்னது, வோல்டேஜ். ஓகே, அல்லது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகேவா, ஸோ இன்னும் நம்ம அடுத்து வேறு நமக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்காக ஃபண்டமெண்டலாக ஃபிசிக்ஸில் இருந்து ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறதுனால எவ்வளோ லென்த்துக்கு அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறது. ஓகேவா, இட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லேடரில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இதில் நான் வந்து F கொடுக்குறேன், தட் இஸ் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்டில் மூவ் ஆகுறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது மூவ் ஆகிருக்கு அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, the total work done will be equal to this F vector dot dl vector. அதோட லைன் இன்டகிரேஷன். நம்ம லைன் இன்டகிரேஷனோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, லைன் இன்டகிரேஷன் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் தி ஒர்க் டன். ஓகேவா, ரைட். இப்போ இந்த கான்செப்ட் விடுங்க, பட் இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தட் இஸ் W is equal to லைன் இன்டகிரேஷன் ஆஃப் F dot dl vector. ஓகேவா, அப்போ ஸ்மால் எலமெண்டல் ஒர்க் டன், தட் இஸ் dW is equal to என்னவா இருக்கும், that is equal to minus
f vector dot dl. இந்த மைனஸ் அப்படின்றது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா this particular work is done externally அப்படின்றது. ஓகேவா? ரைட். இப்போ இதில் தான் நமக்கு w வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? that is w is equal to integration of dw which is equal to minus integration of f dot dl vector. ஓகேவா? இப்போ இந்த f-க்கு பதிலாக நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணலாம்? நம்ம நமக்கு இங்கே என்ன இருக்குது? e vector தான் இருக்குது. ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் e vector வேணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே படித்தோம். என்ன படித்தோம்? e vector is equal to f vector divided by q. ஓகேவா? இப்போ வந்து f வெக்டருக்கு பதிலாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? f vector is equal to q into e vector. அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் q. q அப்படின்றது வந்து என்னது? இன்டெக்ரல் காம்பனன்ட் கிடையாது, அது வந்து இட்ஸ் a கான்ஸ்டன்ட். இது வெளியே கொண்டு வந்துருங்க. இன்டெகிரேஷன் e vector dot dl vector. ஓகேவா? this is very 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 important point. ஓகே, இது எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு மூவ் ஆகுது? பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு வந்து மூவ் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம்? பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு மூவ் ஆகுது. ஓகேவா? இப்போ நமக்கு ஆல்ரெடி ஆக்சுவலாக வாட் இஸ் v? v is equal to w divided by q. அப்போ இங்கே நம்ம என்ன எழுதலாம்? v is equal to w divided by q which is equal to w பதில் ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குது? இந்த வேல்யூ இருக்குது. அப்போ v is equal to என்னன்னு வரும்? மைனஸ் இன்டெகிரேஷன் இந்த q வந்து கீழே கொண்டு வருவீங்க. ரைட்டா? e vector dot dl vector from point a to point b. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வரோம். ஓகேவா? அல்லது இன்னும் ப்ராப்பராக சொல்லணும் அப்படின்னா தி வோல்டேஜ் அட் பாயிண்ட் பி வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் ஏ, அதான் வந்து என்னது? VAB. ஓகேவா? this is important point. that is what is VAB is equal to VB minus VA which is equal to என்ன வருது? minus integration A to B E vector dot DL vector. ஓகேவா? this relation is very 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 important. அதாவது நம்ம மேத்தமெட்டிக்ஸ்லையும் சரி, எலக்ட்ரோமேக்னட்டிக்ஸ்லையும் சரி, அல்லது வந்து நம்ம இன்ஜினியரிங் சரி, ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனோட மீனிங் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அந்த மீனிங் நமக்கு புரியணும். இதில் ஆக்சுவலாக அந்த ஈக்குவேஷனை பார்க்குறப்போ உங்கள் மைண்டில் என்ன ஓடணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் ஆஃப் அதாவது இந்த பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பி வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரேஷன், திஸ் இஸ் லைன் இன்டகிரேஷன் ஃப்ரம் ஏ டு பி E dot dl அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். E அப்படின்றது வந்து என்னது? தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. ஓகேவா? இந்த dl அப்படின்றது வந்து என்னது? தட் இஸ் அ ஸ்மால் லென்த். ஓகேவா? அலாங் த பாத். ஆக்சுவலாக எந்த ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா அந்த இட் இஸ் இந்த V அப்படின்றது வந்து என்னது? இண்டிபெண்ட் ஆஃப் அதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். பட் இந்த இது உங்களுக்கு தெரியணும். ஸோ இதில் நீங்கள் இந்த இப்போ எழுதியிருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திஸ் பாயிண்ட் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒரு ஃபார்முலா நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ ஒரு சின்ன டெரிவேஷன் பார்க்கலாம். E vector is equal to ஆக்சுவலாக நமக்கு என்ன தெரியும்? E vector is equal to Q divided by 4 pi epsilon naught R square. கரெக்டாக? இதை நம்ம முன்னாடியே படித்தது. என்ன டைரக்ஷனில் நம்ம எந்த டைரக்ஷனில் கண்டுபிடிக்கிறோமோ அந்த ஏஆர் அப்படின்றது வந்து என்னது? நம்ம என்ன கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான டைரக்ஷனல் குவான்டிட்டி. ஓகே, பட் வாட் இஸ் தி இப்போ இது ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன வந்திருக்கும்? Q1 Q2 divided by இதே சேம் திங் வந்திருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? நமக்கு வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் V? V is equal to integration from A to B minus E vector dot dl vector. இது உங்களுக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சிருக்கணும், மெமரைஸ் பண்ணியிருந்திருக்கணும். ஓகேவா? இதில் இப்போ வந்து E vector is equal to என்னது? இந்த பாயிண்ட். அடுத்து dl vector அப்படின்றது வந்து என்னது? இந்த dl vector எப்படி பிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா dl into AR vector அப்படின்னு பிடிக்கலாம். அதாவது இந்த வெக்டர் காம்பனண்ட்டை அந்த வெக்டரோட மேக்னிடியூட் அப்புறம் வந்து என்னது? யூனிட் காம்பனண்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வெக்டர். ஓகேவா? அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம அதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? which is equal to V is equal to minus integration A to B E vectorக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்? Q divided by 4 pi epsilon naught R square AR dot dl vector dl vector பதிலா என்னது? dl into AR. இந்த AR அப்படின்றது என்னது? that is யூனிட் வெக்டர். என்ன டைரக்ஷன் நம்ம பண்ணுறோமோ அதோட யூனிட் வெக்டர். இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக ஆன்சர் என்ன கிடைக்கும்? V is equal to minus integration from A to B Q divided by 4 pi epsilon naught R square into dl அப்படின்னு கிடைக்கும். ரைட்டா? ரைட். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம வித் ரெஸ்பெக்ட் எதை பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஆரை வச்சு பண்ணுறோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இது எல்லாமே வந்து என்னது? கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ். இதை வெளியே கொண்டு வந்துடலாமா? வெளியே கொண்டு வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் Q divided by 4 pi epsilon naught integration from A to B. இங்கே வந்து என்ன இருக்குது? 1 divided by R square அப்படின்னு இருக்குது. ரைட்டா? இப்போ பாருங்கள், இப்போ 1 divided by ஜென்ரலாக 1 divided by R square அப்படின்னா வந்து என்னது?
அதாவது இன்டகிரேஷன் 1 divided by x square dx. இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? which is equal to, that is what is the formula for x power n ஓட இன்டகிரேஷன் ஃபார்முலா என்னது? dx. what is the formula? x power n plus 1 divided by n plus 1. அப்போ அதே வேல்யூ இங்கே போடலாமா? இங்கே போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? இங்கே ஆக்சுவலாக எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மேலே கொண்டு அதை கீழே டினாமினேட்டரில் இருக்கிறது மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா எக்ஸ் பவர் -2 இன்டகிரேஷன் அப்படின்னு இருக்கும் dx. கரெக்டாக இப்போ பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் -2 plus 1 divided by -2 plus 1. what is the answer? answer will be x power -1 divided by -1. திரும்ப கீழே கொண்டு வரலாமா? வாட் இஸ் ஆன்சர்? இந்த எக்ஸ் பவர் மேலே கொண்டு வந்தீங்கன்னா 1 divided by x அப்படின்னு கிடைக்கும். சேம் திங் இங்கேயும் வந்து என்னது? அதே ஆன்சர் தான். அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா v is equal to வந்து என்னது? இந்த இன்டகிரேஷன் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி பாருங்கள். q divided by 4 pi epsilon naught. இந்த மைனஸும் அந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். இங்கே ஆன்சர் என்ன இருக்கும்? 1 divided by r அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ வாட் இஸ் தி ஃபார்முலா? ரெடிமேட் ஃபார்முலா நீங்கள் எதை யூஸ் பண்ணிக்கலாம்? v is equal to நீட்டாக எழுதுறப்ப v is equal to q divided by 4 pi epsilon naught r. very important formula. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ரைட்? இதோட ரெடிமேட் ஃபார்முலாவை நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா q கொடுத்துருவாங்க. 4 pi அப்படின்றது எப்சிலான்றது எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட். உங்களுக்கு எங்கே சேலஞ்ச் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரில், அதாவது ஆர் அப்படின்றது என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பி. ஸோ ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்டோட, தட் இஸ் பாயிண்ட் ஏவோட லொக்கேஷன் வந்து x1 x2 y1 z1. பாயிண்ட் பி ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா x2 y2 z2. ஓகே, இப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் அப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நான் என்ன செய்யணும்? x2 minus x1, ஓகே, ஹோல் ஸ்கொயர் plus y2 minus y1 the whole square plus z2 minus z1 the whole square. இதுக்கு நான் என்ன செய்யணும்? ரூட் எடுக்கணும். கரெக்டாக? தட் இஸ் இந்த பாயிண்ட் அப்புறம் இந்த பாயிண்ட். இதை நம்ம ரெடிமேடாக எப்படி யூஸ் பண்ணலாம்? திஸ் இஸ் இங்கே வந்து கோஆர்டினேட் என்ன இருக்குது? திஸ் மைனஸ் திஸ், அதோட மேக்னிடியூடு கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த ஃபார்மேட்டை நான் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்க அப்படின்னா v is equal to q divided by 4 pi epsilon naught r minus r dash. ஓகே, இந்த r அப்படின்றது என்னது? this is this point. ஓகே, இந்த r dash அப்படின்றது என்னது? this is this point. ஓகேவா? இதோட மேக்னிடியூட். ஓகேவா? இதோட மேக்னிடியூட். ஜென்ரலாக மேக்னிடியூட் என்ன செய்யணும்? தட் மைனஸ் திஸ் த ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அதுக்கு ரூட் எடுக்கணும். ஜென்ரலாக மேக்னிடியூட் கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? ஸோ இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த ஃபார்முலா படிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்? எந்த 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் போட்டு ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ ஜென்ரலாக நமக்கு ஜாமெட்ரியில் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா த்ரூ அவுட் நீங்கள் EMT படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஓரளவுக்கு ஜாமெட்ரியும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஏன்னா அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன செய்ய முடியும்? 2 பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு. ஈவன் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னாலும் ஓரளவுக்கு நீங்கள் ஜாமெட்ரி தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் கால்குலஸ்லாம் படிக்கிறப்போ, அதுக்கப்புறம் இந்த நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் டாப்பிக்லாம் படிக்கிறப்போ வந்து 2 பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, அல்லது இந்த லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது, அதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்னா ஜாமெட்ரி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ரைட்? இப்போ நம்ம பட் அந்த இன்டகிரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப அந்த லிமிட்டை வந்து நான் போடலை. ஏன் போடலை? ஆக்சுவலாக v is equal to என்னன்னு இருந்துச்சு? that is q divided by 4 pi epsilon naught r. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை நான் உங்களை மெமரைஸ் பண்ண சொன்னேன். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இன்டகிரேஷனில் இருந்துச்சுன்னா இன்டகிரேஷன் a to b அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? 1 divided by r square dl அப்படின்னு இருந்துச்சு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இதை நான் இன்டகிரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடச்சிச்சு? which is equal to 1 divided by r. அப்புறம் நான் என்ன செய்யணும்? a b அப்படின்றத நான் போட்டிருக்கணும். ஓகேவா? பட் நான் ஏன் அதை போடலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இதை அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? v is equal to q divided by 4 pi epsilon naught. இங்கே வந்து அது 1 divided by ஃபஸ்ட்டு b போட்டிங்க அப்படின்னா rb. ஓகே, மைனஸ் 1 divided by ra. ஓகேவா? பட் நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆரோட வேல்யூ, இந்த ஏயோட வேல்யூ இஸ் இன் இன்ஃபினிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இட் மீன்ஸ் RA tending to infinity. அப்போ RA tending to infinity அப்படின்னா 1 divided by RA அப்படின்றது என்னவா இருக்கும்? which tends to 0. ஓகேவா? this will be 0. இப்போ v is equal to என்னது? q divided by 4 pi epsilon naught
ஆர். இந்த ஆர்பின்றதை நான் என்னென்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன், ஆர் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறேன். அப்போது வாட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பி இஸ் திஸ் மச் provided that in the infinity the voltage is 0. ஓகேவா? அதாவது இது ரெண்டு காம்பனண்டா பிரிச்சுக்கோங்க, this and minus this term. ஓகேவா? இந்த term வந்து என்னது, இப்போ this into this term அப்படின்றது என்னது, VB. ஓகேவா? this into this term அப்படின்றது வந்து என்னது, VA. ஓகே, so the electric potential at point B is this much provided that the voltage at infinity is 0. ஓகேவா? so அப்போ what is the answer? Potential at point B with respect to A, where the A is tending to 0. அது வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, இன்ஃபினிட்டியில் இருக்குது அப்படின்னா this is the answer. இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? this is very very important. இதோட ரெடிமேட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி என்ன சொன்னேன், VAB is equal to Q divided by 4 pi epsilon naught R minus R dash. இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். ஜென்ரலாக மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போல்லாம் எனக்கு இந்த ஃபார்முலா படிக்கிற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதை படிச்சிருங்க. இதை படிச்சு எப்படி இருந்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணி தான் சொல்கிறேன். அடுத்து நான் ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன், அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா 2 பாயிண்ட் கடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும் அப்படின்றனால தான் நான் என்ன செய்கிறேன், இந்த ரெடிமேட் ஃபார்முலாவை யூஸ் பண்ண சொல்கிறேன். ஏன் இந்த ரெடிமேட் ஃபார்முலானா, இப்போ இந்ததுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும், இந்ததுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும், திஸ் மைனஸ் திஸ் அப்படின்னு சொல்லி போட்டு வரக்கூடிய வேல்யூவில் நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூட் எடுத்து மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? தட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்புறம் இதில் வேறு என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தட் இஸ் இந்த விஏபியோட மீனிங் என்னது, பொட்டன்ஷியல் அட் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ஓகேவா? திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பாத் இஸ் இண்டிபெண்டன்ட். நான் இங்கே ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ in the presence of electric field நீங்கள் எந்த பாத் வழியாக அந்த இன்டகிரேஷன் லைன் இன்டகிரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னாலும் வந்து என்னது, யூ வில் கெட் தி சேம் ஆன்சர். அதை நான் அடுத்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் வர்றப்போ நான் இன்னும் டீட்டெயில்டாக அந்த டெரிவேஷன் போட்டு நான் சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் தி செகண்ட் கன்க்ளூஷன், பாத் இஸ் இண்டிபெண்டன்ட். ஓகேவா? அடுத்தது பாயிண்ட் நம்பர் 3. இதில் போடுறப்ப முன்னாடி இந்த டெரிவேஷன் போடுறப்ப மைனஸ்னு ஒன்று போடுறோம் இல்லையா, த நெகட்டிவ் சைன். வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த நெகட்டிவ் சைன், த ஒர்க் இஸ் டன் externally. ஓகேவா? தீஸ் 3 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒன் வேர்டில் இந்த 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ரைட், இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 2 பாயிண்ட் சார்ஜஸ் -4 microcoulomb and 5 microcoulomb are located as this point and this point respectively. Okay, find the potential at this point. Okay, அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. இந்த பர்டிகுலர் பாயிண்டில் நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஐ ஹவ் டு ஃபைண்ட் தி பொட்டன்ஷியல் V அஸ்யூமிங் தட் 0 பொட்டன்ஷியல் அட் இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஈவன் இந்த லைன் கொடுக்கல அப்படின்னாலும் நம்ம என்ன செய்யறோம், we are going to assume that RA is equal to infinity அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிற போகிறோம். ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட் என்ன செய்யலாம், சூப்பர்பொசிஷன் தியரம் இஸ் applicable here. ஓகேவா? நான் என்ன செய்வேன், தி பொட்டன்ஷியல் அட் திஸ் பாயிண்ட் with respect to this ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, தட் இஸ் V1. அடுத்து நான் என்ன செய்வேன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, the potential at this point with respect to this point அப்படின்றத கண்டுபிடிச்சு நான் என்ன செய்வேன், V2 கண்டுபிடிச்சிருக்கேன். ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், இந்த 2 சார்ஜ்னால எனக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் அப்படின்றது கிடச்சிரும். ஓகேவா? இந்த கொஸ்டின்லாம் டிஆர்பியில் கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஏன்னா டோட்டலாக வந்து ஒரு 5-6 ஸ்டெப்பு தான் இருக்கும். பட் ஆக்சுவலாக அந்த இது உங்களுக்கு தெரியணும், இதில் என்னென்ன நிறைய மிஸ்டேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ வாட் இஸ் தி ஜென்ரல் ஃபார்முலா, V is equal to Q divided by 4 pi epsilon naught R minus R dash இதோட மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது என்னன்னா, இந்த பாயிண்ட்டில் நான் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் என்னது, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும். ஓகே, அடுத்தது என்ன செய்யணும், இந்த பாயிண்ட்டில் நான் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு த சார்ஜ் பிரசன்ட் இன் திஸ் பாயிண்ட். ஓகேவா? அப்போ நான் என்ன செய்யணும், இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த ஒரு இதுக்கு நான் சால்வ் பண்ணுறேன், செகண்ட் நம்ம நீங்களே சால்வ் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு V is equal to என்னது, V is equal to Q. Q is equal to என்னது, இந்த இடத்துல Q is equal to என்னதுக்கு -4 மைக்ரோ கூலம் டிவைடட் பை, அடுத்தது கீழே 4 pi எப்சிலான் நாட் இன்டு R. இந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய பாயிண்ட் தட் இஸ் 1,0,1. ஓகே, மைனஸ் இந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய பாயிண்ட் தட் இஸ் என்னது 2,-1,3. ஓகேவா? இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், ரெண்டுத்துக்குமான
டிஃபரன்ஸ். இந்த மேக்னிடியூடுன்னு போடுறப்ப நான் என்ன செய்யணும், திஸ் மைனஸ் திஸ்ன்னு போட்டேன் அப்படின்னா அடுத்து என்ன செய்யணும், அது ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும். ஓகே, அப்போ அடுத்தது விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து என்ன இருக்குது, மைக்ரோன்னு இருக்குது. ஸோ -4 × 10⁻⁻6 இன்ட்டு 1 டிவைடட் பை 4πε வந்து என்னது 9 × 10⁻9. ஓகேவா, டிவைடட் பை, இப்போ இதையும் மைனஸ் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், -1, 0 minus -1 plus 1, 1 minus 3 which is equal to -2 இதோட மேக்னிடியூட். ஓகேவா, அப்போ எவ்வளோ வரும், v is equal to, this is v1 is equal to எவ்வளோ வரும், that is 36 -36 into 10⁻3 divided by root of 1 square, that is -1 square, அதனால 1 square போட்டிருக்கேன், plus 1 square plus 2 square. ஓகேவா, அதாவது -2 the whole square, அதனால 2 square அப்படின்னு எடுத்துட்டேன். ஏன்னா ஸ்கொயருக்குள்ளே மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா it don't affect. ஓகே, அப்போ என்ன வரும், -36 into 10⁻3 divided by 1 அப்புறம் இங்கே தானே √6 ஸோ திஸ் இஸ் ஒன் ஆன்சர். ஓகே, இதை ஒரு ஆன்சராக வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து v2 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும், திஸ் இஸ் ஃபார் v2 அப்படியே நீங்களும் சேர்ந்து செய்யுங்க. v2 is equal to என்ன வரும், v2 is equal to அங்கே வந்து என்ன இருக்குது 5 மைக்ரோ இன்ட்டு இதே மாதிரி மேலே வந்து என்ன இருக்கும் 9 × 10⁻9, இந்த மைக்ரோக்கு பதில் என்ன போட்டுக்கலாம் 10 × -6 divided by this point minus this point, அப்படி டேரெக்டாக எழுதிடலாமா, 1 - 0 1, 0 - 4 which is equal to -4, 1 - 2 is equal to -1. ஓகே, அடுத்தது v2 is equal to 45 வருமா, 45 × 10⁻3 divided by 1 square plus 4 square plus 1 square இதோட ரூட். ஓகே, which is equal to 45 × 10⁻3 divided by 1, இங்கே வந்து என்னது 4 square 16, ஸோ 16 17 18 வருமா, 16 இங்கே வந்து 1 இருக்குது, பட் 1 இது ஆக்சுவலாக -2. ஓகேவா, இது வந்து -2. அப்போ இங்கே என்ன வரும், 1 - -2 is equal to 3. ஸோ இங்கே 3. ஓகேவா, ஸோ அப்போ என்ன வரும் 16 9 25 26 √26. ஓகேவா, சரி. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆன்சர். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், v is equal to v1 plus v2 which is equal to எவ்வளோ கிடைக்கும், this is -36 divided by √6 plus அங்கே வந்து என்ன இருக்குது 45 divided by √26 கிலோ வோல்ட். ஓகேவா, இதை ரிசால்வ் பண்ணிங்கன்னா அது ஆன்சர் இஸ் 5.872. ஸோ வாட் இஸ் ஆன்சர், v is equal to 5.87 கிலோ வோல்ட். திஸ் இஸ் தி ஆன்சர். -5 பாயிண்ட். ஓகேவா, this dominates. ஓகே, இங்கே கீழே வந்து என்ன இருக்குது √6 தான் இருக்குது, பட் இங்கே கீழே வந்து √26 இருக்குது. ஸோ அப்போ இந்த வேல்யூ கம்மியாயிரும். ஸோ வாட் இஸ் ஆன்சர், மை ஆன்சர் இஸ் v is equal to -5.87 கிலோ வோல்ட். ஓகேவா, ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் லேர்ன் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த இடத்துல உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குது, ஃபைண்டிங் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ். ஓகேவா, இதுக்கு மட்டும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதே கைண்ட் ஆஃப் திங் தான் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற அந்த இடத்துலையும் இருக்கும், எலக்ட்ரிக் அந்த கண்டுபிடிக்கிற இடத்துலையும் இருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் கீழே r² அப்படின்னு வருதோ அந்தந்த இடத்துலலாம் உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த டிஃபிகல்ட்டி இருக்கும். ஓகேவா, ஒரு 4-5 ப்ராப்ளம் சீக்வன்ஸாக ஒரே சீக்வன்ஸில் சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும். ரைட், அடுத்தது மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் E அண்ட் V? இதெல்லாம் நமக்கு என்ன தெரியும், VAB இஸ் ஈக்குவல் டு என்னது, VBA ஓட நெகட்டிவ் டேர்ம். ஓகே, VAB இஸ் ஈக்குவல் டு -VBA. ஓகேவா, இப்போ இதை இந்த சைடில் கொண்டு வாங்க, அப்போ என்ன கிடைக்கும், VAB ப்ளஸ் VBA வில் பி ஈக்குவல் டு வந்து என்னது 0. கரெக்டாக? ஸோ ஜென்ரல் நமக்கு வோல்டேஜ் ஈக்குவல் டு என்னது, ஜென்ரலாக வோல்டேஜ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் E.dl. ஓகேவா, ரைட். இப்போ இது எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல போய் ஏலேருந்து பி, அதுக்கப்புறம் பிலேருந்து திரும்ப ஏ, இட்ஸ் அப்புறம் அப்படின்னா வந்து என்னது, இட் இஸ் அ க்ளோஸ்ட் இன்டகிரேஷன். ஓகேவா, இப்போ க்ளோஸ்ட் லைன் இன்டகரல் இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, கரெக்டாக? ரைட், இப்போது நமக்கு ஒரு நியூ ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. வாட் இஸ் தட், க்ளோஸ்ட் இன்டெக்ரல். இது வந்து எப்பயுமே 0 கிடையாது, ஒன்லி ஃபார் க்ளோஸ்ட் இன்டெக்ரல். ஓகேவா, ஸோ ஒரு க்ளோஸ்ட் லைன் இன்டெக்ரல் ஆஃப் E.dl vectors is equal to என்னது 0.
ஸ்டோக்ஸ் தியரத்தில் நம்ம என்ன செய்யணும், வாட் இஸ் ஸ்டோக்ஸ் தியரம்? ஜெனரலாக ஸ்டோக்ஸ் தியரம் அப்படின்றது என்னது? ஸ்டோக்ஸ் தியரம் ரிலேட்ஸ் பிட்வீன் சிங்கிள் இன்டெக்ரல் டு டபுள் இன்டெக்ரல், வேறஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் ரிலேட்ஸ் பிட்வீன் டபுள் இன்டெக்ரல் டு ட்ரிபிள் இன்டெக்ரல். ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஸ்டோக்ஸ் தியரம்? ஸ்டோக்ஸ் தியரம் ஸ்டேட்ஸ் தட் closed line integral of a dot dl is equal to என்ன இருக்கும்? டபுள் இன்டெக்ரல் சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ் அப்படின்றது என்னது? அதாவது இந்த க்ளோஸ்ட் லைன் அப்படின்னா வந்து என்னது? இட் இஸ் சர்ஃபேஸ். க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் அப்படின்றது வந்து என்னது? இட் இஸ் வால்யூம். ஓகேவா? சரி, டெல் கிராஸ் ஏ வெக்டார் டாட் டிஎஸ் அப்படின்றத நம்ம ஸ்டோக்ஸ் தியரத்தில் படித்தோம். ஸோ இதே ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணலாமா? இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா வாட் இஸ் த ஆன்சர்? சேம் வில் பி ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல், தட் இஸ் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் curl of E vector dot ds is equal to என்னது? 0. அப்போ இது 0வா இருக்கணும் அப்படின்னா what is the only possible inference? This term is equal to 0. That is del cross E is equal to 0. Very important. This is Maxwell's second equation. Okay, Maxwell's first equation முன்னாடி பார்த்தோம். இது வந்து என்னது? Maxwell's second equation, very important for time invariant field. Okay, டைம் வேரியன்ட் ஃபீல்டுக்குலாம் வேறு இருக்குது, பட் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, நம்மளோட லிமிட்டில் இருப்போம். ஸோ டைம் இன்வேரியன்ட் ஃபீல்டுக்கு வந்து என்னது? டிஐவி ஃபீல்டுக்குலாம் வந்து என்னது? curl of E vector is equal to 0. இது நிறைய கொஸ்டின்ஸில் அதை டைரெக்டாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மெமரைஸ் திஸ் த்ரூ அவுட் யுவர் நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபார்முலா அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் தி மேக்ஸ்வெல் செகண்ட் ஈக்குவேஷன்? curl of அல்லது del cross E vector is equal to 0. ஓகேவா? சரி, இப்போ del cross E vector is equal to 0. இப்போ இதில் நான் என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இ வெக்டருக்கும் வி வெக்டருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம இ வெக்டருக்கும் வி வெக்டருக்கும் என்ன ரிலேஷன் பார்த்துருக்கோம்? வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரேஷன் இ டாட் டிஎல் அப்படின்னு பார்த்துருக்கோம். ரைட்டா? இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இது வந்து என்னது? இன்டெக்ரல் ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? வேறு எப்படி ரிலேட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இ இஸ் ஈக்குவல் டு இந்த இன்டகிரேஷன் இங்கே வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சம் டிஃபரன்ஷியல் காம்பனண்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ இதே இது வந்து இந்த இ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? சம் டிஃபரன்ஷியல் காம்பனண்ட் ஆஃப் வி அப்படின்ற மாதிரி இருக்கும். ரைட்டா? அதை நம்ம இது வழியாக ஏதாவது டெரைவ் பண்ண முடியலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி தெரியும். வாட் இஸ் தட் ஐடென்டிட்டி? curl of gradient of anything is equal to 0. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஸ்கேலார் ஃபீல்டு எடுத்துக்கோங்க. இந்த ஐடென்டிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்ததான். ரெண்டு ஐடென்டிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னது? ஆக்சுவலாக வந்து என்னது? ஒரு ஸ்கேலார் ஃபீல்டு எஃப் இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்க? கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறீங்க. கிரேடியன்ட் கண்டுபிடிச்சா ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு வெக்டர் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் திரும்ப என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, curl கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா that is equal to 0. இது நம்ம ஆல்ரெடி ஐடென்டிட்டி நம்பர் 1ல பார்த்தோம். என்னது? curl of gradient of a scalar field is equal to 0. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இப்போ இது வந்து ஆக்சுவலாக வந்து என்னது? இட் இஸ் ஆக்சுவலி a vector. ஓகேவா? இது வந்து என்னது? கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலர் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு வெக்டர். இதனால தான் நான் முன்னாடி சொன்னேன், அதாவது எந்தெந்த இதுக்கெல்லாம் கேர்ள் எடுக்க முடியும், எதுக்கெல்லாம் வந்து வெக்டர் ஆப்ரேஷன் படிக்கிறப்ப இந்த நான் சொல்லியிருந்திருக்கேன். ஸோ ஒரு ஸ்கேலர் ஃபீல்டுக்கு தான் கிரேடியன்ட் எடுக்க முடியும், ஒரு வெக்டர் ஃபீல்டுக்கு தான் வந்து என்ன செய்ய முடியும்? டைவர்ஜென்ஸ் எடுக்க முடியும். இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தது தான். ஸோ திஸ் இஸ் ஐடென்டிட்டி நம்பர் 1. இது தவிர இன்னொரு ஐடென்டிட்டி என்ன பார்த்தோம்? தட் இஸ் டைவர்ஜென்ஸ் ஆஃப் curl is equal to 0 அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? பட் அதை நம்ம இங்கே யூஸ் பண்ண கிடையாது. இப்போ இதையும் ரிலேட் பண்ணுங்களேன். இப்போ இது வந்து என்னது? இட் இஸ் அ வெக்டர். ஓகேவா? இது வந்து என்னது? சம் ஏ வெக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது this is equal to 0 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? திஸ் வெக்டரை வந்து ஒரு கிரேடியண்ட்டாக சொல்ல முடியும். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல் கிராஸ் இந்த இ வெக்டருக்கு பதிலாக வந்து என்னது? சம் கிரேடியண்ட். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ இதில் இருந்து என்ன சொல்லலாம்? தட் இஸ் கிரேடியன்ட் ஆஃப் அ ஸ்கேலர் ஃபீல்ட். அதுக்கு நான் என்ன செய்கிறேன்? கேர்ள் எடுக்கிறேன். கேர்ள் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 0 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் திஸ் அண்ட் திஸ்? இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டெல் வி. ஓகேவா? தட் இஸ் அப்போ இந்த v அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம்? இந்த நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ஆஃப் ஏ வெக்டர். ஓகேவா? அதே மாதிரி இது நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ஆஃப் this E vector. அப்போ what is V? V is equal to scalar potential of E vector. Okay, this is important one. So what is V? அதை நம்ம இங்கே எழுதிடலாம். Sometimes இந்த கொஸ்டினில் கேட்பாங்க. V is scalar potential of E vector. Okay, this is important. So what is E vector? E vector is equal to del
V. ஓகேவா, this is இதே மாதிரி இருந்திருக்கா. இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, E vector is equal to some differential component of V. இந்த டெல் அப்படின்றது என்னது, டெல் ஆப்ரேட்டர் அப்படின்னா வந்து என்னது, that is differential component operator. ஓகேவா, ரைட். இந்த இது புரிஞ்சுதா? ஓகே, இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். செகண்ட் ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நான் சொல்கிறப்போ வந்து இந்த மைனஸை வந்து விட்டுட்டேன். ஆக்சுவலாக அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, this E vector is increases in the direction of where the scalar potential V is decreasing. ஓகேவா, ஸோ இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் தட் E vector? E vector is equal to minus del V. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, V is equal to சம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, V நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா D vector வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ இந்த D vector எப்படி கண்டுபிடிக்கிறது? வாட் இஸ் இப்போ Vக்கும் Dக்கும் நம்ம ரிலேஷன் படிக்கவே இல்லை. நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன்லாம் வந்து என்னது, E vector is equal to minus del V. ஓகேவா, முன்னாடி படித்தது வந்து என்னது, மைனஸ் del V அப்படின்றத பார்த்தோம். ஓகே, பட் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் E அண்ட் D? அது நமக்கு என்ன தெரியும், D vector is equal to நம்ம என்னென்னு பார்த்தோம், எப்சிலான் நாட் E vector அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, ஸோ அப்போ அதில் வந்து நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, this E vector is equal to, that is D vector is equal to எப்சிலான் நாட் E vector பதிலாக நான் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்சிலான் நாட் ஈக்கு பதிலாக மைனஸ் டெல் வி அப்படின்னு போட்டு நான் செய்யலாமா? ஃபஸ்ட்டு ஸோ நான் என்ன கண்டுபிடிக்கிறோம், கொடுத்துருக்க வெக்டருக்கு கொடுத்துருக்க ஸ்கேலருக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும், கிரேடியன்ட் வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு கிரேடியன்ட் கண்டுபிடிக்கலாம். இந்த சைடில் வச்சுக்கோங்க. கிரேடியன்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கொடுத்துருக்க கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து என்னதில் இருக்குது, இங்கே தீட்டாவில் இருக்குது, இங்கே ஃபை இருக்குது. விச் மீன்ஸ் திஸ் இஸ் சிலிண்ட்ரிக்கல் கிடையாது, ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகேவா, ஸோ ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து என்னது, வாட் இஸ் டெல் வி? டெல் வி இஸ் ஈக்குவல் நம்ம ஆக்சுவலாக வந்து என்னென்னு பார்த்தோம், அந்த மேட்ரிக்ஸ் தெரியும் இல்லையா, அந்த மேட்ரிக்ஸ் எப்பயுமே மறந்துடாதீங்க. வாட் இஸ் தட் மேட்ரிக்ஸ்? 1 1 1. அதுக்கடுத்து என்னது, 1 ரோ 1 1 ஆர் ஆர் சைன் தீட்டா. ஓகேவா, இந்த மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலர் ஃபீல்டு என்ன வரும், 1 டிவைடட் பை H1 டோ பை டோ என்ன காம்பனண்ட், அதாவது எந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கான காம்பனண்ட். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்னா வாட் இஸ் த கோஆர்டினேட்ஸ், ஆர் தீட்டா ஃபை. ஓகேவா, ரைட். அப்போ இங்கே என்ன பண்ணணும், டோ வி பை டோ ஆர் ப்ளஸ் 1 டிவைடட் பை H2 டோ வி பை டோ தீட்டா ப்ளஸ் 1 டிவைடட் பை H3 டோ வி பை டோ ஃபை. ஓகேவா, இந்த H1 H2 H3 அப்படின்றது என்னது, 1 ஆர் ஆர் சைன் தீட்டா. அது இங்கே போடலாமா? போட்டிங்கன்னா என்ன வரும், 1 இங்கே வரும், இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும், ஆர்ன்னு இருக்கும், இந்த இடத்துல என்ன இருக்கும், ஆர் சைன் தீட்டா அப்படின்னு இருக்கும். கரெக்டாக, ரைட். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, V கொடுத்துருக்காங்க. ரைட்டா, அப்போது V என்னது, திஸ் இஸ் மை V. ஸோ ஃபஸ்ட்டு 1 which is equal to 1 டோ V வந்து என்னது, 10 by r square sin theta cos phi divided by dou r. ஓகேவா, அப்போ நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் வந்து நான் என்ன செய்கிறேன், டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் வந்து என்னது, இந்த டேர்மும் வந்து வெளியே கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாமா? வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா the final answer is, so the final answer is 10 divided by r. இங்கே வந்து ஒரு மைனஸ் இருக்கும், மைனஸ் sin theta cos theta cos phi. ஓகேவா, இது வந்து என்னது, ஃபஸ்ட்டுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, அடுத்தது செகண்டு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன இருக்கும், இந்த இடத்துல செகண்ட் கண்டுபிடிங்க, 1 டிவைடட் பை ஆர் தீட்டா வச்சு பண்ணணும். தீட்டா வச்சு பண்ணிங்க அப்படின்னா 10 by r ஸ்கொயர் அப்புறம் cos phi அப்படின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளியே எடுத்தாச்சு. சைன் தீட்டாவை பண்ணிங்க அப்படின்னா வந்து என்னது, சைன் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா cos theta. அப்போ என்ன நடக்கும், இங்கே 10 by r cube cos phi cos theta. ஓகேவா, செகண்டையும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அடுத்து தேர்ட் வந்து என்ன இருக்குது, தேர்டில் 1 டிவைடட் பை ஆர் சைன் தீட்டா 5 வச்சு பண்ணுறீங்க. அப்போ இந்த ரெண்டு டேர்ம் வந்து என்னது, கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளியே எடுத்துடலாமா? 10 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா, இதுவும் கேன்சல் ஆகும். ஸோ இப்போ அகைன் இங்கே என்ன இருக்கும், தேர்ட் டேர்ம் 10 டிவைடட் பை ஆர் கியூப் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் சைன் வருமா, மைனஸ் சைன் 5. ஸோ மைனஸ் சைன் 5. ஓகேவா,
இது தவிர வெளியே வந்து நமக்கு என்ன இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது ஃபார்முலாவில். இந்த இடத்துல ஒரு ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. ஓகே, அந்த மைனஸையும் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பர்டிகுலர் பாயிண்ட் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், கொடுத்துருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும், எப்சிலான் நாட்டால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எப்சிலான் நாட்டால் மல்டிப்ளை பண்ணுங்கள். எப்சிலான் நாட் இன்டூ இந்த டேர்ம், இந்த ஹோல் டேர்ம் போட்டு எந்த பாயிண்டில் கொடுத்துருக்க பாயிண்ட் வந்து என்னது 2,5/2, 0 அப்படின்னு என்ன அர்த்தம், ஆருக்கு பதிலாக 2 போடுங்க, அண்ட் தென் தீட்டாக்கு பதிலாக 5/2 போடுங்க, 5க்கு பதிலாக 0 போடுங்க. அப்போ என்ன கிடைக்கும், இது சில டேர்ம்ஸ்லாம் 0 ஆயிரும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல வந்து இந்த டேர்ம் வந்து 0 ஆயிரும். ஏன்னா பிகாஸ் தீட்டா சிக்கல் 5/2 போட்டிங்க அப்படின்னா இந்த டேர்ம் 0 ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 0 போட்டிங்க அப்படின்னா இந்த டேர்மும் வந்து 0 ஆயிரும். ஸோ இங்கே இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, இந்த டேர்ம் மட்டும் இருந்துட்டு அதோட நீங்கள் என்ன செய்யணும், எப்சிலானோட வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 22.1 AR vector picocoulomb per meter. per meter cube. This is the answer. Check பண்ணி பாருங்க. அதாவது இந்த டேர்ம் இருக்காது, இந்த டேர்ம் இருக்காது பிகாஸ் ஆஃப் திஸ் லொக்கேஷன். இந்த இது மட்டும்தான் இருக்கும். அதோட நீங்கள் என்ன செய்யணும், எப்சிலானோட வேல்யூ வந்து என்னது 8 × 854 இன்ட்டு பிக்கோன்னு வரும் இல்லையா, அந்த பிக்கோ தான் இங்கே வரதுக்கு ரிசால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். அதாவது ஏஆர் காம்பனண்ட்டுக்குள்ள மட்டும்தான் வரும், என்ன வராது, தீட்டா காம்பனண்ட்டும் 5 காம்பனண்ட் வந்து வராது. அடுத்தது சம்மரி. ஓகேவா, இன்னைக்கு கிளாஸோட சம்மரி பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், VAB இஸ் ஈக்குவல் டு வந்து என்னது மைனஸ் இன்டகிரேஷன் ஃப்ரம் A to B. இது வந்து என்னது லைன் இன்டெக்ரல். ஓகேவா, E வெக்டர் டாட் DL வெக்டர். ஓகே, திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. இதே இது V இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம், அதாவது V ஆஃப் பர்டிகுலர் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சம் அதர் பாயிண்ட் வேர் தி வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னது Q டிவைடட் பை 4πε0 R. இதோட ரெடிமேட் ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன், Q டிவைடட் பை 4πε0 R மைனஸ் R டேஷ், இதோட மேக்னிடியூட். ஓகே, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான அல்டர்னேட் மெத்தட். ஓகே, அல்டர்னேட் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா, திஸ் இஸ் செகண்ட் ஒன். அடுத்து தேர்ட் வந்து என்ன பார்த்தோம், ஒரு மூணு பாயிண்ட் பார்த்துருந்தோம். என்னது, திஸ் நெகட்டிவ் சைன், பாயிண்ட் நம்பர் 1, திஸ் நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் work is done externally. ஓகே, செகண்ட் பாயிண்ட் வந்து என்னது, VABன்றது என்னது, VAB is equal to VB minus VA அப்படின்னு பார்த்துருந்தோம். தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்துருந்தோம், path is independent. ஆக்சுவலாக நம்ம மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ்லேயே அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஓகேவா, பிகாஸ் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷனில் நம்ம என்ன பார்த்தோம், டெல் கிராஸ் E is equal to 0. ஓகேவா, அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த E வெக்டர் அப்படின்றது வந்து என்னது, இட் இஸ் கன்சர்வேட்டிவ் வெக்டர். ஸோ இது கன்சர்வேட்டிவ் வெக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஆல்ரெடி இந்த வெக்டர் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஃபார் எவ்ரி கன்சர்வேட்டிவ் வெக்டர் நீங்கள் எந்த பாத் மொழி வழியாக அதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணீங்க அப்படின்னாலும் இட் இஸ் கோயிங் டு ஈல்ட் தி சேம் ஆன்சர். ஓகேவா, அதனால தான் வந்து என்னது க்ளோஸ் லைன் இன்டெகிரல் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருது. ஓகேவா, ரைட். அடுத்தது அப்புறம் வேறு என்ன பார்த்தோம், மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன். வாட் இஸ் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன், டெல் கிராஸ் E வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் TIV சிஸ்டம். டெல் கிராஸ் E வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்புறம் அதற்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் சில இது பார்த்துருந்தோம். ஓகேவா, இது தவிர்த்து இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா நான் கிளாஸில் சொல்லலை, அந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஒர்க் டென்சிட்டி. ஓகே, ஒர்க் சம்டைம்ஸ் கொஸ்டினில் உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா மட்டும் கேட்பாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் டன் or energy which is equal to 1 divided by 2 QV. ஓகேவா, நிறைய இருந்துச்சு அப்படின்னா from 1 to n or 1 to k where k is the constant. ஓகேவா, இப்போ 2-3 சார்ஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சார்ஜுக்கான லொக்கேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஆர் போடணும். பிகாஸ் இந்த V is equal to என்னென்னு போட்டுருவீங்க, Q divided by அந்த R அப்படின்னு போடுவீங்க இல்லையா. ஸோ அந்த திரும்ப அகெயின் வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி நீங்கள் அதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ப்ராப்ளமாக நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஒன்று இருக்கும். இந்த ப்ராப்ளம் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ பட் இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது முன்னாடி சொல்லியிருந்துருக்கணும் பட் நான் மறந்துட்டேன். ஓகேவா, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் ஒர்க் டன் அல்லது எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1
divided by 2 where summation of 1 to k q into v. ஓகேவா? கொஸ்டின் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சார்ஜ் கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் சிஸ்டத்தோட எனர்ஜி கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கண்டுபிடிக்கிறப்ப நம்ம we have to use this formula. ஓகேவா? Thank you.